ஹே ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹியூமன் மிஸ்ட்ரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே பிஸியாக இருக்கிறோம். காலையிலே எழுந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், டென்ஷன், ஃபோன் இது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க, நமக்கு ரொம்ப இணக்கமானவங்க திடீர்னு இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா, அன்னைக்கு தான் நம்ம நின்று யோசிப்போம், இது என்னடா வாழ்க்கை, எதுக்காகடா நம்ம இப்படி ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்ற கேள்விக்கெல்லாம் பதிலாக தான் ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒருத்தங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க எங்கே போவாங்க, அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனுஷன் அவனோட வாழ்க்கைக்கான கடைசி நேரம், அதாவது அவனோட மரண படுக்கையில் இருக்கிறான். அவனை சுற்றி அவனோட ஃபேமிலிலாம் இருக்கிறாங்க. அவன் மெதுவாக சைலண்ட் ஆகிறான். ஹார்ட் பீட் குறைய ஆரம்பிக்குது, ப்ரீத்திங் ரொம்ப ஸ்லோ ஆகுது. அந்த ஒரு செகண்ட் எல்லாமே நின்று போகுது. அப்படிப்பட்ட அந்த கடைசி தருவாய், லாஸ்ட் மொமெண்ட்டில் பிரெயின் இன்னும் சில வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அவனோட வாழ்க்கை நினைவுகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஃபேமிலியோட ஃபேஸ் எல்லாம் வந்துட்டு போகும். அவனோட பாஸ்டெல்லாம் திரும்ப ஞாபகத்துக்கு வரும். எல்லாமே ஒரு ஃப்ளாஷ் மாதிரி தெரியும். ஸோ அந்த டைமில் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு லைட் வெளிச்சம் மாதிரி தெரியும், ஒரு டனல் மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னு. ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, பிரெயினில் ஆக்சிஜன் லெவல் குறையும் போது நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அது மாதிரி ஒரு ஃபீல் வரும்னு சொல்லுது. ஒரு மனுஷன் இறந்துட்டான் அப்படின்னா அவனோட உடல் ஸ்லோவாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதாவது அவனோட பாடியில் இருக்கிற ஹீட் குறையும், செல்ஸ் எல்லாம் செத்து போக ஆரம்பிக்கும். மொமெண்ட்டே சுத்தமாக இருக்காது, பாடி மட்டும்தான் இருக்கும், ஆனால் அவனோட ஆத்மா அங்கே இருக்காது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, மரணம்னா என்ன? சயின்ஸ் இதுக்கு என்ன பதில் சொல்லுது அப்படின்னா, பிரெயின் ஸ்டாப் ஆகும், நம்மளோட தாட்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகும். அதாவது நம்ம நினைப்பு, உணர்வு ரெண்டுமே முடிகிற நேரம். இதே நிறையா ரிலீஜியன் பக்கம் போனோம் அப்படின்னா, நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம சோல் வெளியே போகும், நம்ம புண்ணியம் செஞ்சதை வச்சு நம்ம சொர்க்கத்துக்கு போவோமா இல்லை நரகத்துக்கு போவோமா அப்படின்றது டிசைட் ஆகும். ஒரு அடுத்த கட்ட லைஃப் இருக்குன்னு சொல்லுது. ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இது எதுக்குமே ப்ரூஃப் இல்லை, இது ஒரு மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுது. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, நாளைக்கு டைம் இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உண்மையாலுமே யாருக்குமே அந்த டைமுக்கான கேரண்டி இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஃபோன் சைலண்ட் ஆகிற மாதிரி நம்மளும் ஒரு நாள் கண்டிப்பாக சைலண்ட் ஆகும். அப்போ நம்மளோட டென்ஷன், ஈகோ இது எதுக்குமே வேல்யூ இருக்காது. அதனால தான் வாழ்கிற நேரம் ரொம்பவும் முக்கியம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஃபேமிலிக்கிட்ட பேசுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சிரிங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட டைம் ரொம்ப லிமிட்டடானது. ஒரு இறப்பு, மரணம் அப்படின்றது அது ஒரு முடிவு கிடையாது. அதை நம்மளை நினைவூட்டுற ஒரு உண்மையான விஷயம்னு சொல்லாமே. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது. அதனால தான் இன்றும் வாழுங்கள், இப்போதே வாழுங்கள். ஸோ வீடியோவோட எண்டுக்கே நம்ம வந்துட்டோம். மரணம் நிச்சயம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வாழ்க்கை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் பார்ப்போமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், அது இல்லாமல் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபைனலாக எப்பவும் போல ஒன்று, இது உங்களோட நெக்ஸஸ் வாய்ஸ் ஓவர். நான் உங்களோட ஐனர். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைச்சு வச்சுங்க. சோசியல் மீடியா அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை எவ்ரிவன், and miss you guys.